விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாஸ் இல்லாத தங்களையும் அனுமதிக்க கோரி தொண்டர்கள் அங்கு பெருமளவில் திரண்டிருக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். 5000 பேர் மட்டுமே பாஸ் இருக்கக்கூடிய 5000 பேர் மட்டுமே அனுமதி என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஸ் இல்லாமல் பலர் அங்கு குவிந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இப்போ வரைக்கும் எவ்வளவு தொண்டர்கள், பாஸ் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடும்? பாஸ் இல்லாத எத்தனை நபர்கள் வெளியே இருக்கிறாங்க? ஷாம், வணக்கம். தற்போது பாஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் சுமார் 4000 பேர் இதுவரை உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். சரியாக 10:30 மணி அளவிலே விஜய் இந்த இடத்திற்கு வந்து விடுவார். 5-10 நிமிடங்களிலே அந்த கூட்டமும் தொடங்கிவிடும். ஆனால் தற்போது பாஸ் இல்லாமல் சுமார் 5000 பேர் இந்த மைதானத்தை சுற்றிலும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மைதானத்திற்கு 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. 3 நுழைவாயில்கள் அருகிலேயும் சுமார் 5000 பேர் ஆங்காங்கே திரண்டு நிற்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல மைதானத்திற்கு வரக்கூடிய வழி நெடுக்க காவல்துறையினர் ஆங்காங்கே பேரிகார்டுகள், தடுப்புகளாக அமைத்திருக்கின்றார்கள். அந்த தடுப்புகளிடையே நின்று கொண்டிருப்பவர்களும் பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக சேர்க்கும் போது பாஸ் இல்லாமல் இந்த இடத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்று 5000 பேர் வெளியில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நடந்து சென்றால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம், அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ரசிகர்கள் ஆங்காங்கே கூட்டமாக திறந்து நிற்பதை பார்க்க முடிகின்றது. இங்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பாஸுக்கு 2 பேர் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிர்வாகிகள், அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் அவ்வாறு சொல்லிதான் அந்த பாஸை தொண்டர்களிடம், ரசிகர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த பாஸ் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மூலமாகவும், அதே போல விஜய் நற்பணி மன்றம், அந்த ரசிகர்கள் மன்றத்தின் மூலமாகவும் பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கொடுத்த போது நீங்கள் இன்னொரு நண்பரை அழைத்துக் கொண்டு இந்த பாஸை பயன்படுத்தி செல்லலாம் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்பிதான் பல பேர் அந்த ஒரு பாஸை எடுத்துக்கொண்டு 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பாஸை வைத்துக் கொண்டு ஒருவர் தான் உள்ளே செல்ல முடியும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் ஏமாற்றத்தோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு விஜயை பார்க்காமல் திரும்பி செல்வதா என்று ஆவேசத்தில் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்களிடம் காவல்துறையினர் முதலில் அன்பாக, அறிவுரையாக சொல்லி பார்க்கிறார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் பிறகு லேசான தடியடியை நடத்தியும் கூட்டத்தை கலைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட இங்கு இந்த கேட்டின் முன்பாக லேசான தடியடி நடத்தப்பட்டது. தொடர்ந்து தற்போது வரிசையிலே ஒழுங்குபடுத்தி அவர்களை உள்ளே அனுப்புவதற்கான முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். பாதுகாப்பு பணியில் மட்டும் சுமார் 1500 போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது டிராபிக் போலீஸ் என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து காவலர்கள், சீருடை பணியாளர்கள், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் என்று பலதரப்பட்ட காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவம் போல ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனாலே காவலர்கள் மிகுந்த கவனத்தோடு தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.